ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி குழையிற அளவுக்கு வதக்கணும். வதங்கின பிறகு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதக்கிட்டு புதினா தழை, கொத்தமல்லி போடணும். போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் போடணும். நம்ம முதல்ல பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக போட்டால் போதும். பாருங்கள், போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். வச்சு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், கொதி வரப்போகுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் அரிசி போட்டுடணும். அரிசி போட்டு தண்ணி கழுவிட்டு அரிசி நல்லா போட்டுடணும். தண்ணி இல்லாமல் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சு 2 விசில் வந்ததும் இறக்கிடலாம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சாப்பாடு செஞ்சுருக்குது தக்காளி சாதம் நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்குறோம் பாருங்கள். தக்காளி சாதம், வெங்காய பச்சடி, தக்காளி சாதம் பாருங்கள், வெங்காய பச்சடி, சாதம், ரசம், மிக்சரு. இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.